பெரிவாச்சரம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 10 தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் முருகனின் வடநாட்டு அவதாரம் என்ற உபதலைப்பின் நேற்றைய தொடர்ச்சி. இப்படி ஆச்சாரியால் உபதேசிக்க குமாரில பட்டருக்கு கர்மமெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் செய்யப்பட்டு பக்தியிலும் அந்த பக்தி ஈஸ்வரனோடு இரண்டர கலந்துவிடும் என்ற ஞானத்திலும் கொண்டு விடுவதற்குத்தான் என்று நன்றாக தெளிவாயிற்று. ஆனந்த பாஷ்யத்துடன் ஆச்சாரியாலை பார்த்து கர்மமே பலன் தரவில்லை, ஈஸ்வரன்தான் பலதாதா என்று நன்றாக தெரிகிறது. நான் பிராயச்சித்தமாக செய்கிற இந்த துஷாக்னி பிரவேச கர்மாவுக்கு பலனாக எனக்கு ஞானாமிர்தத்தை தருவதற்கு ஈஸ்வரனாக தாங்களே பலதாதாவாக வந்திருக்கிறீர்கள். கர்மாவினால் ஒரு நாளும் கிடைக்காத ஜனன நிவர்த்தியை எனக்கு அருளிவிட்டீர்கள். அந்திம சமயத்தில் பக்தர்களுக்கு கூட பகவத் ஸ்மரணை வராது என்பார்கள். ஆனால் சுவாமியே தேவையில்லை என்ற எனக்கோ தாங்களே நேரில் பிரத்யக்ஷமாகி விட்டீர்கள். தங்கள் சித்தாந்தம் முழுவதும் எனக்கு சம்மதம். ஆனால் இன்னும் சில க்ஷணங்களில் சரீரத்தை விட்டுவிடப் போகிற நான் மற்ற கர்ம மார்க்கக்காரர்களுக்கெல்லாம் இதை எடுத்து சொல்ல முடியாமல் அசக்தனாக இருக்கிறேன். ஆகையால் தாங்கள் மகிஷ்மதி நகரத்துக்கு சென்று அங்கே என்னை விட தீவிர மீமாம்சராக இருக்கிற மண்டன மிச்சருக்கு இதே உபதேசத்தை அனுகிரகித்து தங்கள் சித்தாந்தத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பிறகு மீமாம்சர்கள் எல்லோரும் அதே வழிக்கு வந்து விடுவார்கள் என்றார். சரீரத்தை வறுத்து எடுக்கின்ற அக்னியின் தாபமே தெரியாமற் குமாரில பட்டர் ஆச்சாரியாளின் சந்நிதான விசேஷத்தால் அமிர்தத்தில் நனைந்த மாதிரி இருந்தார். இந்த கட்டத்தை நினைக்கிற போது மூக பஞ்சசதி ஸ்லோகம் ஒன்றும் அப்பர் சுவாமிகளின் பாடல் ஒன்றும் ஞாபகம் வருகின்றன. மூக பஞ்சசதி ஸ்லோகம் ஜனேயம் சந்தப்தோ என்று ஆரம்பிக்கிறது. நான் நெருப்பில் நன்றாக வெந்து கொண்டிருக்கிறேன் என்றார் மூகர். என்ன நெருப்பு? சம்சாரம் என்பதுதான் நல்ல கோடைகால சூரியன் மாதிரி கொளுத்தி எடுக்கிறதா? எனக்கு பரமஞான தீர்த்தம் ஒரு துளி கூட கிடைக்காமல் வேகிறேன் என்கிறார். பரஞான பயஷ் என்கிறது ஸ்லோகம். பயஸ் என்றால் தீர்த்தம், பால் என்றும் அர்த்தம். பரம ஞானப்பாலைத்தான் அம்பாள் ஞானசம்பந்தருக்கு குழந்தை பிராயத்திலேயே அனுகிரகித்தாள். அதனால் அவர் ஆரம்பத்திலிருந்தே கர்மம், பக்தி, ஞானம் மூன்றை பற்றியும் சரியானபடி தெரிந்து கொண்டு உபதேசித்தார். அவர் பெயரிலேயே ஞானம் இருக்கிறது. பக்தியை அவர் யதேஷ்டமாக வளர்த்தது எல்லோருக்கும் தெரிந்தது. வேத கர்மாக்களையும் அவர் எங்கு பார்த்தாலும் உயர்த்தி பாடியிருக்கிறார். உதாரணமாக, கற்று ஆங்கு ஓம்பி கலியே வாராமே செற்றார் வாழ்த்தில்லை என்கிறார். கற்று வேத அத்தியனம் செய்து ஆங்கு அதில் சொல்லியிருக்கிறபடி எரி ஓம்பி அக்னி வளர்த்து யாகம் செய்து கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை, கலியை விரட்டிவிட்ட வேதியர்கள் வாழ்கிற சிதம்பரம் என்கிறார். கர்மா அதுவாகவே கலியை விரட்டவில்லை. கர்மா பலனாக ஈஸ்வர பிரசாதத்தாலேயே கலி ஓடிற்று என்பதை இதே பாட்டில் முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்றார். பாவம்தான் கலிபுருஷன். குமாரில பட்டருக்கு ஆயுள் முடிகிற சமயத்தில்தான் ஞானம் ஜலமாக, பாலாக இல்லாமல் அமிர்தமாகவே, ஆச்சாரியால் தந்த அத்வைத அமிர்தமாகவே கிடைத்தது. தாகசாந்திக்கு மூகர் எதை தேடிக்கொண்டார்? அம்மா காமாட்சி, பரமசிவ ஜாயே, மகா மங்களமான பேரன்பு வடிவான ஈஸ்வரனுடன் இரண்டர கலந்திருக்கும் தாயே, சம்சார தாபத்தில் கொதிக்கிற நான் உன் மகா குளிர்ச்சியான திருவடி நிழலைத்தான் தேடுகிறேன் அம்மா என்கிறார். பாதாம்போஜ சாயாம், இணையடி கமலங்களின் நீழலை என்று
நேர் அர்த்தம். ஈசன் எந்த இணையடி நீழலே என்று இதையே அச்சடித்தாற்போல் அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார்? மூகர் ரூபமாக சம்சாரத்தை கொளுத்தும் சூரியன் என்றார். அப்பர் வாஸ்தவமாகவே சுண்ணாம்பு காலவாய்க்குள் இருந்து கொண்டு இப்படி பாடினார். ஜைன மத தலைவராக இருந்த அப்பர் சைவத்துக்கு மாறிவிட்டார் என்றதும் ஜைனனாக இருந்த பல்லவராஜா அவரை சுண்ணாம்பு காலவாய்க்குள் போடும்படி ஆக்ஞையிட்டான். அப்படியே செய்த ராஜசேவகர்கள், சிவன் சிவன் என்கிறீர்களே, இப்போது எப்படி இருக்கிறது சொல்லும் என்று பரிகாசம் செய்தார்கள். ஹிரண்யகசிபு செய்த குரூர தண்டனைகள் பிரகலாதனை தொடாத மாதிரி அப்பருக்கும் ஈஸ்வரானுக்கிரகத்தால் சித்திரஹிம்சை எதுவுமே தெரியவில்லை. தன்னிடம் கேலியாக கேட்டவர்களிடம் கோபமே இல்லாமல் எப்படி இருக்கிறதா? ஈசன் எந்த இணையடி நிழல் என்று எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அப்படி இருக்கிறது. அது இந்திரிய அதீதமானது, உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சில இந்திரிய சுகங்களை வரிசையாக சொல்கிறேன், எண்ணிக்கொள்ளுங்கள். முதலில் பரபஸ்வரூபனான வீணாகானன், மாசில் வீணை, அப்புறம் பூர்ணச்சந்திரன், மாலை மதியம், அப்புறம் ஜிலு ஜிலு என்றும் அடிக்கும் தென்றல், வீசு தென்றல், இன்னும் வசந்த காலத்தில் எங்கு பார்த்தாலும் கம்மென்று பூரித்து நிற்கிற புஷ்பங்களின் சுகந்தம், வீங்கு இளவேனில், கடைசியாக தேனின் ரசமும் அதற்காக கூட்டம் கூட்டமாக வரும் வண்டுகளின் ரீங்காரமும் சேர்ந்த தாமரை பொய்கை, மூசு வண்டுரை பொய்கை. இத்தனை இனிமைகளையும் ஒன்று கூட்டினால் கிடைக்கிற ஈசன் இணையடி நிழல் இன்பத்தை இதோ இந்த கொதிக்கிற காலவாய்க்குள் அனுபவித்து கொண்டு ஆனந்தமாயிருக்கிறேன் என்றார் அப்பர் சுவாமிகள். அந்த ஈசனின் அவதாரமான ஆச்சாரியாளின் இணையடிகளை தரிசனம் செய்து கொண்டே தேகசிரமம் கொஞ்சம் கூட தெரியாமல் குமாரிலப்பட்டர் நெருப்பில் கருகி பிராணத்தியாகம் செய்தார். ஞான பண்டித முருகனின் அவதாரமானவருக்கு பக்தியும் ஞானமும் தெரியாதா? ஆனால் பௌத்தர்கள் வெறும் அறிவு மார்க்கத்தை மட்டும் சொன்னபோது தாம் அதில் கொஞ்சத்தை எடுத்து கொண்டால் கூட அவர்களுக்கு இடம் கொடுத்து போகும். இதனால் ஜனங்களை வைதீகத்துக்கு திருப்ப சிரமப்படும் என்பதால் ஞானமும் வேண்டாம், பக்தியும் வேண்டாம், கர்மாவே போதும் என்று மட்டும் அடித்து சொன்னார். நடுவிலே அப்படி அவர் ஒரு வழி போட்டதால் தான் அப்புறம் ஆச்சாரியால் கர்மம், பக்தி, ஞானம் மூன்றையும் சொல்ல முடிந்தது. பெரியவா சரணம்.